வணக்கம். ஒரு பேண்ட்டு, இந்த பேண்ட்டோட அளவு வந்து கொஞ்சம் வித்தியாசமான அளவாக இருக்குது. இது இப்போ இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து கட்டிங் பண்ணும்போது வந்து உடனடி வீடியோ இது. இந்த பேண்ட்டோட அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 இன்ச்சு உயரம், 17 இன்ச்சு பாட்டம், 45 இன்ச்சு இடுப்பு, சீட்டு வந்து 43. அதாவது இடுப்புக்கும் சீட்டுக்கும் வந்து அளவீடுகள் வந்து அதிகமாக தான் வரும். இடுப்பும் சீட்டும் வந்து கொஞ்சம் தொப்பை உள்ளவங்களுக்கு வந்து ஒரே அளவாகவும் வரும். ஆனால் இந்த பேண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 45 இன்ச்சு இடுப்பு, சீட்டோட அளவு 43 தான். ஆனால் ஃப்ளீட் பேண்ட்டு தொடையினுடைய லூஸ் வந்து பார்த்திங்கன்னா 25 இன்ச்சு தொடையினுடைய ரெடி அளவு. ஆனால் கஸ்டமர் கேட்டிருக்க லூஸ் வந்து 29.5 இன்ச்சு லூஸ். இப்போ இந்த மாதிரி அளவு வரும்போது இந்த பேண்ட்டை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிட்டேன். பட் பேக்கு இதை வச்சு எப்படி வெட்டுறோங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. சீட்டு 45 இடுப்பு, 43 சீட்டு, தொடையினுடைய டைட் லூஸ் வந்து 25, 29.5 இன்ச்சு லூஸ், ரெடி லூஸ், கஸ்டமர் கேட்டிருக்கக்கூடிய லூஸ். 2 ஃப்ளீட் பேண்ட்டு. என்னுடைய ஃப்ரண்ட் போர்க்கு வந்து 11 இன்ச்சு. இந்த போர்க் அளவு வச்சு தான் நம்ம வந்து இந்த பேண்ட்டை கட் பண்ணுறோம். இப்போ இந்த பேண்ட் வந்து நான் ஃப்ரண்ட்டு வந்து கட்டிங் பண்ணிட்டேன். இந்த ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணதுனால உங்களுக்கு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஃப்ரண்ட்டினுடைய அளவு வந்து எப்படி கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் தான். ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்பொழுது இந்த சென்ட்ரு பார்த்துருப்போம் இல்லையா, இந்த சென்ட்ரு இப்படி நம்ம பார்த்துருப்போம் கரப்பீஸில். இந்த சென்ட்ரு வந்து மேலே வந்து நம்ம வைக்கிற சென்டரில் இருந்து கீழே வந்து 1 இன்ச்சு ஃப்ரண்ட்டு நவுத்தி வச்சுருப்போம். அப்படி டேப் வந்து கிராஸாக வச்சுருப்போம். இப்படி வச்சு சென்டர் எடுத்துருப்போம். நம்ம கரப்பீஸ்லேருந்து சென்டர் எடுக்கும்போது இந்த பாட்டம் சைடு வந்து மார்க் பண்ணும் பொழுது வந்து கீழே 1 இன்ச்சு வந்து முன்பக்கமாக கம்மியாக வச்சு பேலன்ஸ் கட்டிங்னு பேர். அடுத்த கட்டிங் ஒன்று போடும்போது உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். இந்த மாதிரி கிராஸ் பண்ணி சென்டர் எடுத்துருப்போம் ஃப்ரண்ட்டு. இப்போ இந்த சீட்டு வந்து இடுப்போட சீட்டு கம்மியாக இருக்கிறதுனால இதை வந்து இதை நம்ம எப்படி பேக்கை கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது மார்க் எல்லாமே போட்டோம். பாட்டத்தில் வந்து இந்த பேலன்ஸ் கட்டிங் போடுறதுனால இங்கே நம்ம வைக்கிற 1.25 இன்ச்சு, 1/2 இன்ச்சு இந்த பக்கம் சேர்த்து வச்சிடுறோம். இந்த சைடு 3/4 இன்ச்சு வைக்கிறோம், இந்த சைடு 3/4 இன்ச்சு, இந்த சைடு 1/2 இன்ச்சு வச்சு பாட்டத்தோடு மார்க் பண்ணிக்கிறோம். இது எப்பவும் பண்ணுற மாதிரி எப்பவும் பண்ணிக்கிற மாதிரி வந்து பண்ணிவிட்டு, இப்போ இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் வந்து சீட்டில் 16 ஒரு பாகம், 43 இன்ச்சு சீட்டு டிவைட் பண்ணிங்கன்னா 2.25 இன்ச்சு வரும். அந்த 2.25 இன்ச்சு இங்கே வச்சு மார்க் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இந்த 2.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு, இந்த மார்க்கில் இருந்து சீட்டில் 12 ஒரு பாகம் இங்கே வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கிற மார்க்கு சீட்டில் 12 ஒரு பாகம் வச்சுருக்கு. இந்த மார்க்கில் இந்த கிராஸில் வந்து 6 ஒரு பாகம் 7.25 வரும். 7.25 வரும். 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 6.25. 6 ஒரு பாகம் 7.25, 7.25 1/2 இன்ச்சு மைனஸ் 6.25. இந்த சீட்டு இடுப்போட சீட்டு கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி வரக்கூடிய பேண்ட்டுக்கு இதிலேருந்து 1 இன்ச்சு வச்சு இங்கேருந்து இந்த மார்க் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இடுப்பு இங்கேருந்து தான் எடுக்கணும். நம்ம கொஞ்சம் அப்படியே ரெடிமேட் ஸ்டைலாகவும் மாற்றிக்கிறதுனால இந்த அளவு எடுத்து இதில் மார்க் பண்ணிவிட்டு, டாட்டுக்கு இதிலேருந்து இந்த பக்கம் 3/4 இன்ச்சு டாட்டுக்கு. நார்மலாக மற்ற பேண்ட்டுக்கு இதிலேருந்து 3/4 இன்ச்சு இங்கே எடுப்போம் டாட்டுக்கு. இந்த பேண்ட்டுக்கு வந்து இந்த மார்க்கில் இருந்து இந்த சைடு 3/4 இன்ச்சு டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறோம். இந்த சீட்டு வந்து கம்மியாக வரக்கூடிய பேண்ட்டுக்கு, இடுப்போட சீட்டு கம்மியாக வர்ற பேண்ட்டுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இதில் 1 இன்ச்சு இதிலேருந்து எடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் இடத்த வச்சுட்டு இதிலேருந்து 3/4 இன்ச்சு டாட்டுக்கு இங்கே எடுத்து மார்க் பண்ணிக்கிறோம். இது இடுப்பினுடைய இடம். இங்கேருந்து இடுப்பை செக் பண்ணிக்கிறோம். 3/4 இன்ச்சு டாட்டு போக இதிலேருந்து இடுப்பு பார்த்திங்கன்னா 45 இன்ச்சு இடுப்பு, 11.25 இன்ச்சு. 11.25 வந்து இடுப்பினுடைய அளவு. அதுக்கடுத்து ஸ்டிச்சிங் பீஸ் வந்து இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போது இதிலிருந்து சீட்டில் 16 ஒரு பாகம் வச்சுட்டு இதிலிருந்து 6 ஒரு பாகம் இங்கே எடுக்கணும். அதுக்கப்புறமா வந்து தொடலூசை செக் பண்ணும் பொழுது இதிலிருந்து சீட்டு வந்து 43 10.25 ஒரு புள்ளி, 11.25 ஒரு புள்ளி இங்கே வச்சு சீட் மார்க் பண்ணிட்டோம். இதுக்கு நேரம் இந்த சைடில் மார்க் பண்ணிக்கிட்டோம். சைடில் இதுக்கு நேரம் மார்க் பண்ணிக்கிட்டோம். இந்த மார்க்கில் இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிட்டு இந்த முட்டி மார்க்குக்கு நேரம் ஸ்கேல் எப்படி வச்சு மார்க் எடுத்துக்கிறோம்.
அடுத்தால இங்கேருந்து இதை மாற்றி எடுத்துக்கிறோம். இது வந்து நெடுங்கால சைடு எடுக்கிறது. இதில் 1/2 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சு இந்த மார்க்கு கீழே இப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துடுறோம். இதை வந்து இந்த மார்க் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாகவே எடுத்துடுறோம். இதை இப்போ இந்த மார்க்குக்கு நேராக சீட்டோட மார்க் இதில் இருக்குது. இந்த இடுப்போட மார்க்குக்கும் சீட்டோட மார்க்குக்கும் இந்த மார்க்கை வந்து நம்ம இந்த ஸ்கேலை வச்சு நான் அப்படி எடுத்துருக்கிறேன். இந்த சைடு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்கேல் வந்து இந்த சைடு வந்து பேக் டூம் எடுக்கிறது, இந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டு ப்ளை எடுக்கிறது. ஃப்ரண்ட்டு ப்ளை வந்து இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கிறது. இந்த ஸ்கேல் வந்து இந்த பேண்ட்டுக்கு இந்த ரெண்டுக்கும் தான் இந்த ஸ்கேல் வந்து யூஸ் ஆகும். இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இடுப்புக்கும் சீட்டுக்கும் வித்தியாசம் கம்மியாக. இடுப்பை விட 45 இன்ச்சு இடுப்பு, 43 இன்ச்சு சீட்டு. ஆனால் இவருக்கும் இந்த பேண்ட் வந்து சீட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சீட்டோட அளந்து பார்த்தீங்கன்னா இப்போ சீட்டோட இடம் கரெக்டாக இருக்கும். 10.75 11.75. இப்போ ஸ்டிச்சிங் பண்ணோடனே சீட்டோட அளவுமே கரெக்டாக இருக்கும். இந்த சைடு ஓப்பன் பேண்ட்டு துணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால மேலே பாக்கெட் சைடு மட்டும் துணி வந்து எக்ஸ்ட்ரா வச்சு அடிக்கிறோம். ஸ்டிச்சிங் பண்ணும்போது இந்த மார்க்லேருந்து தள்ளி வச்சு அடிச்சுக்கிடுவோம். இதுதான் ஸ்டிச்சிங் லைன். தையல் வந்து இதில் தான் விழும். இது பாக்கெட் வந்து சைடு ஓப்பன் பேண்ட்டுக்கிறதுனால இந்த துணியை எக்ஸ்ட்ரா வச்சு வெட்டியிருக்கோம். வெட்டிட்டிங்கன்னா பேண்ட் வந்து கரெக்டாக இருக்கும்.